ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். மோஸ்ட்லி எல்லா சாட்டர்டேஸுமே என்னோட பெரிய பையனுக்கு மட்டும்தான் ஸ்கூல் இருக்கும். ஸோ அவனுக்கு மட்டும் அப்படின்றனால ரொம்பவே சிம்பிளாக லஞ்ச் பண்ணி கொடுத்து விட்டுருவேன். நானும் வைபவும் கொஞ்சம் நேரம் கழித்து ரிலாக்ஸாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்குவோம். முன்னெல்லாம் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும்போது எல்லா சாட்டர்டேஸுமே கண்டிப்பாக கோவிலுக்கு போயிடுவேன். அன்றைக்கி தம்பிங்களுக்கு லீவ் தான் இருக்கும் அப்படின்றனால அம்மா பார்த்துக்குவாங்க. ஸோ 6:30 போல் வீட்டிலேருந்து கிளம்பணும் அப்படின்னா சாமி கும்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றனால ஒரு ஏர்லியராகவே கிளம்பிடுவேன். அன்றைக்கி மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறது. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தோசை மாவு தான் இருந்தது. ஸோ அதில் வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கி போட்டு பணியாரமானி சுட்டுட்டேன். இனி நானும் வைபும் சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு தான் கிளம்புறோம். இன்றைக்கி அம்மா வீட்டில் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே கிளம்பியாச்சு. வைபு ரொம்ப நாளாகவே கட்லெட் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். சரி, அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங்குள்ளே செட் ஆயிரும். பிரணவ் வந்ததுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்லெட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த ரெசிபியோட டீட்டெயில்ஸ் லாங் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். அடுத்த வர vlogல கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.